Wow, so delicious! ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மின்மினி பூக்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியான டேஸ்டியான லட்டு சாப்பிட ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இந்த லட்டு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு பேனை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பேன் ஹீட் ஆயிடுச்சு. இதில் பச்சை பயிரை நம்ம சேர்த்துக்கிறோம். பச்சை பயிறு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது பொட்டுக்கடலை. இது ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்ச நேரம் வறுத்தாவே போதும். இதையும் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது கருப்பு உளுந்து. இந்த கருப்பு உளுந்து வந்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வெள்ளை உளுந்து இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது அவுல். இதையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதையும் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது மில்லட்ஸ். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். எந்த வகையான மில்லட்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து இதுக்கு வரகரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் தட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது ஏலக்காய். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது நிலக்கடலை. நிலக்கடலை நான் வந்து தனியாக அரைக்க போகிறோம், அதனால் இதை வந்து செப்பரேட் பவுலில் எடுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை நல்லா செப்பரேட் பவுலில் எடுத்துக்கிட்டோம். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கிட்டோம். நிலக்கடலை நான் வந்து தோல் உரிச்சு வச்சுருக்கேன், டேட்ஸ் எடுத்திருக்கோம், நெய் எடுத்திருக்கோம், அப்புறம் பொடிச்சு வச்சு வெல்லம் எடுத்திருக்கோம். எப்படி உருண்டை சேர்த்துன்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ வந்து வறுத்து வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம அரைச்சி நைஸாக எடுத்துக்கலாம். இது இன்னொரு டைம் சலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா உருண்டை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சலிச்சு வச்சுருந்த திப்பி திப்பியாக இருக்கிறதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் ஒரு டைம் சலிச்சு எடுத்துக்குவோம். நல்லா நைஸாக ஆயிடுச்சு இப்போ மாவு. இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து டேட்ஸை போட்டு அதை கூட அரைச்சி எடுத்துக்குவோம். பாருங்கள், அந்த பவுடரையும் இது கூட கலந்துக்கலாம். இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம பிடிச்சி வச்சு இந்த வெல்லத்தையும் சேர்த்து ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நெய்யை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா கையில் வந்து நல்லா ஈவனாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மீதி இருக்க நெய்யும் அது கூட ஆட் பண்ணி நல்லா ஈவனாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க நிலக்கடலையை அரைச்சி எடுத்துக்கலாம். நிலக்கடலையை உண்டுண்டாக அரைச்சிக்கோங்க, அப்புறம் வந்து லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதையும் அது கூட கலந்துக்குவோம். நல்லா கையில் நல்லா கலந்துக்கோங்க. பாருங்க, இது மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு இப்போ நெய்யை வந்து கையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு லட்டாக பிடிச்சி எடுத்துக்குவோம். எல்லா லட்டுக்கும் கையில் நெய் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் அப்ளை பண்ணால் போதும். இது மாதிரி நல்லா அழுத்தி லட்டை பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து லட்டு உடையாமல் இருக்கும். இது என்னோடய ஃப்ரெண்டோட அம்மா வீட்டுக்கு வந்தப்போ இதில் லட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவங்கள்ட்ட ரெசிபி வாங்கி தான் உங்களுக்கு இப்போ நான் செஞ்சு காட்டுறேன். பாருங்க, இது மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க லட்டை. டேட் சாப்பிட்ற குழந்தைங்க கூட இந்த லட்டை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க.
இது மாதிரி நல்லா அழுத்தி ஒவ்வொரு லட்டாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. எம்மியான ஹெல்த்தியான புரோட்டீன் லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி லட்டு செஞ்சு டெய்லி சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது கூட. புரோட்டீன் லட்டு செய்ய தேவையான பொருட்கள்: பாசிப்பயிறு 1/2 கப், கருப்புளுந்து 1/2 கப், அவல் 1/2 கப், பொட்டுக்கடலை 1/2 கப், வரகரிசி 1/2 கப், வெல்லம் பொடித்தது 1 கப், டேட்ஸ் 8 நம்பர், நெய் 1/2 கப், ஏலக்காய் 8 நம்பர், நிலக்கடலை 1/2 கப். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.